அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாலை வணக்கம் மற்றும் இந்த ஆண்டின் தொடக்கத்துக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ். உங்களுடைய கனவு பலிக்க வேண்டும். அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் பணியாற்ற வேண்டிய உங்களுடைய கனவு நிச்சயம் பலிக்க வேண்டும். உங்கள் உழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோடு படிக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஆண்டு மிக அற்புதமான அரசு பள்ளியில் நீங்கள் பணியாற்றுகின்ற வாய்ப்பை வழங்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விரும்பி நம்ம டாபிக்குள்ளே போகிறோம் டீச்சர்ஸ். எஸ்ஜிடிஆர்பி இப்போ ஏற்கனவே யூஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி டேட்டில், அதாவது 4/1/2024 இன்றைக்கி முடிஞ்சிருக்கும். இயற்கை பேரிடர்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா திட்டமிட்டபடி இன்றைக்கி தேர்வு இந்த டைமில் முடிஞ்சிருக்கும். உங்களுடைய பணி வாய்ப்பு, உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி நீங்கள் இந்த டைமுக்கு டிசிஏவில் ஒவ்வொரு வீடியோவாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கும். இது அடுத்த ஒரு மாதத்துக்கு 30 நாள் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்கு தயாராகிட்டு அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஃபுல் ப்ரிப்ரேஷனோட படிங்க. பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக 4ஆம் தேதி 100% முடிஞ்சிட வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ அது மாதிரி படிச்சிருக்க அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு கீழே நிறைய டீச்சர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் கிரேட் எஸ்ஜிடிஆர்பி அப்படின்ட்டு. இந்த எஸ்ஜிடிஆர்பி தேர்வுக்காக படிக்கிற நிறைய டீச்சர்ஸுக்கு ஃபஸ்ட்டு டிஆர்பி ஆனுவல் பிளானில் 6553 சீட்டு கிட்டத்தட்ட சொல்லியிருந்தாங்க, வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேக்கன்சிக்கு எப்பயுமே டிஆர்பி தேர்வுகள் மூலிமா தேர்வு செய்யப்படப்படும் போது சில நடைமுறைகள்லாம் இருக்கும். அந்த நடைமுறைகள்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த எக்ஸாமுக்குள்ளே இருக்க வேக்கன்சி கொடுப்பாங்க. இப்போ பிடிஎஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3587 சீட்டு கிட்டத்தட்ட அந்த பிளானரில் இருந்தது. இப்போ 2500 கிட்ட தான் இருக்குது, மீதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் தேர்வு செய்யப்படும் போது ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமல்ல, எந்த துறைக்கு தேர்வு செய்யப்படும் போதும் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு அனுப்புவாங்க. இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் இந்த வருடத்திற்கு எவ்வளவு பணியிடங்களுக்கு தொகை ஒதுக்கப்பட முடியும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டோன்னு தான் இத்தனை சீட்டு மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம 2600 வேக்கன்சிஸ் மட்டும் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது கடைசி எக்ஸாமுக்கு அப்புறம் திடீர்னு ஃபைனான்ஸ் குழுவில் ஆட் ஆகுது அப்படின்னா கூட இன்னும் ஒரு 1000 ஆட் ஆகுதுன்னு சொல்லலாம். இல்லை இதே உங்களுக்கு பணியை அமர்த்தணும்னு நினச்சாங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பிளானரில் மீதி ஆட் ஆகிற மாதிரி கணக்கு பண்ணிக்குவாங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி ஆட் நியூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா 4/1/2024 படி 6553 இந்த எஸ்டிடிஆர்பி வேக்கன்சி கால்பர் ஆகி இருக்கணும். ஆகலை. எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொங்கலுக்குள்ளே 100% டிஆர்பியிலேருந்து ஆனுவல் பிளானர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, பிரகாசமாக இருக்குது, நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி வரும்போது உங்களுக்கு முதல் கட்டமாக எஸ்ஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பின்ட்டு தேர்வுகளுடைய லிஸ்ட்டை மறுபடியும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எந்த தேர்வு வந்தாலும் சரி, எவ்வளோ நாள் வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு தேவை ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று பணிக்கு போகணும். அப்போ நம்ம உட்காந்து படிக்கிறது வேலையாகவே செஞ்சுட்டு இருந்தால் ஒரு 300 நாள் படிக்கிறோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற சின்ன வயசுனா 30 வருஷம் எந்த விதமான பிரச்சனை சேஃபாக செட்டில் ஆகிட்டு அரசு பணியிலேருந்து வேலைக்கு பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு 300 நாள் 200 நாள் அப்படி படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எஸ்ஜிடிஆர்பி தேர்வில் படிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக இன்றைக்கி 4/1/2024 கவர்மெண்ட்டில் ஒரு ஜியோ ரிலீஸ் ஆகியிருக்காங்க இன்றைக்கி டேட்டில். ஸோ இது படிக்கிற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணிகளோட கூடுதலாக 1500. அப்போ உங்களுக்கு வேக்கன்சி மொத்தமே 1500 ப்ளஸ் இன்னும் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 1500 தான் இப்போ கால்பர் ஆக போகுது. அப்போ எஸ்ஜிடிஆர்பி இப்போ கால்பர் ஆக போகுது அப்படின்னா அதுக்கான முன்னெடுப்பு பணிகள் டிஆர்பி துறைக்கு விரைவான நேரடி நியமனத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஜியோவை அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு உடனடியாக வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கான கால்பர் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் எஸ்ஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்க ஆசிரியர் பெருமக்கள் ஏற்கனவே யூஜிடிஆர்பி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் முதல்ல கம்ப்ளீட்டாக நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் எஸ்ஜிடிஆர்பிக்கான ஃபோக்கஸ்குள்ளே வாங்க. ஏன்னா இதோட பேட்டர்ன் ஃபுல்லாகவே வேறு, எஸ்ஜிடிஆர்பியோட பேட்டர்ன் ஃபுல்லாகவே வேறு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஜிடிஆர்பி படிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இருந்தால், அவர்கள் இந்த எஸ்ஜிடிஆர்பிக்கு தகுதி பெற்றிருந்தால் முதல்ல யூஜிடிஆர்பி ஃபோக்கஸ் பண்ணி அதிலேயே பணி வாய்ப்பு பெறும்படி படிங்க.
ஒருவேளை அதெல்லாம் எந்த வாய்ப்பு இல்லை சார், ஹெச்டிஆர்பி தான் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன், ஹெச்டிஆர்பியில் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால், அந்த டீச்சருங்க இந்த அகாடமியில் ஸோ நம்ம எக்ஸாம் அதிகபட்சம் நான் 4 மாதத்தில் முடியும்னு நினச்சிக்கோங்க. ஸோ 120 நாளுக்குள்ளே எக்ஸாம் போனோம் அப்படின்னா 120 மார்க் எடுக்கணும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். இதில் உங்களுக்கான சிலபஸ் வந்து தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, நமக்கு 1லேருந்து 10 வரைக்குமான புத்தகங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும். ஸோ அதனால் பாடத்திட்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா, ஸோ அதனால் நம்ம அதை என்ன பண்ணணும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி முன்னாடியே படிக்கிறது நல்லது. ஸோ இந்த திட்டத்தின்படி கிட்டத்தட்ட 500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் கூடுதலாக வந்து பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. மற்ற வேக்கன்சி கண்டறியப்பட்ட வேக்கன்சி எதாவது இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்கிற இடத்துல டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கம்மியாக இருப்பாங்க, 10 பசங்க தான் படிப்பாங்க, 2 டீச்சர் இருப்பாங்க. ஒரு டீச்சர் எடுத்து போயிட்டு 200 பசங்க 300 பசங்க படிக்கிற இடத்துல கூட டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் போக கட்டாயமாக உங்களுக்கு இப்போ கால்ஃபர் ஆகக்கூடிய சீட்டு 1500. இதில் வந்து குறைவு இருக்காது, கூடுதலாக தான் வர வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ்ஸாக கூட வச்சுக்கோங்க. அதனால் ஹெச்டிஆர்பி வெகு விரைவில் கால்ஃபர் ஆக போகிறதுனால நீங்கள் கூடுதலாக அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 120 நாள் 120 மார்க் எடுக்க போகிற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ஸோ படித்தோம்னா அடுத்த ஒரு ஜூன் ஜூலையில் பிடிஎஸ் டென்த் அப்புறமா இருக்கிற ஹெச்டிஆர்பியில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே அனைவருமே ஸ்கூல் திறக்கிறப்போ எல்லாருமே பணி வாய்ப்பு பெற்று பணிக்கு போவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. உழைப்பு வீண் போகாது, உங்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற கோட்பாடு. தொடர்ந்து படிங்க, விடாமல் படிங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை மட்டும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சிங்கன்னா போதுமானது. உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அதனால் நீங்கள் முழு மனதோடு படிச்சிங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கின்ற நம்பிக்கையோடு படிங்க. ஸோ இந்த புத்தாண்டு உங்களுக்கு அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் பணியாற்றுவதற்கு பிரகாசமான வாய்ப்பை வழங்கியிருக்கிற நம்பிக்கையோடு படிங்க. வெற்றி நிச்சயம் டீச்சர்ஸ். வாழ்த்துக்கள்.